அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃபுக்கு தேவையான ஒரு 5 சிம்பிள் டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள் கூட இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். எண்ணெய் பாட்டில் கழுவலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே சிரமப்படுவோம். சுடு தண்ணி வைக்கணும், அதில் ஊற வச்சுட்டு அப்புறம் சோப்பில் ஊற வச்சுட்டு கழுவுவோம். இனி அந்த டென்ஷன்லாம் நமக்கு தேவையே இல்லை. வீட்டில் கொஞ்சமாக புளிச்ச தோசை மாவு மட்டும் இருந்தால் போதுங்க. எண்ணெய் பாட்டிலில் புளிச்ச தோசை மாவை சேர்த்துட்டு இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா குலுக்கி விட்டு கழுவி எடுத்து பாருங்கள். எண்ணெய் பிசுக்கே இருக்காதுங்க. எண்ணெய் பாட்டிலில் எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்கோ அதே அளவுக்கு எண்ணெய் பாட்டில் மூடியில் வந்து ஏதோ கிரீஸியும் சேர்த்து அப்பி வச்ச மாதிரி எண்ணெய் பிசுக்கு இருக்குங்க. அப்படி இருக்கிற மூடியுமே நான் வந்து மாவால் தான் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி கழுவுனேன். மாவு வச்சு கொஞ்சம் தேய்ச்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டோன்னா நல்லா பளிச்சுன்னு இது மாதிரி ஆகிடுங்க. இந்த எண்ணெய் பாட்டில் கழுவுற வேலை பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே சிரமப்பட்டு செஞ்சிகிட்டு இருந்த வேலை. இன்றைக்கி வந்து ரொம்பவே ஈஸியாக கழுவி எடுத்தாச்சு. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பாட்டில் கழுவி வச்சுட்டோம். அது காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஃபில் பண்ணணும் இல்லையா? எண்ணெய் பாட்டில் வந்து அகலமான வாய் உள்ளதாக இருந்துச்சுன்னா ஈஸியாக ஊற்றிடலாம். ஆனால் கிளாஸ் பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்னதாக இருக்கும். அப்படி சின்னதாக இருக்கிற எண்ணெய் பாட்டிலில் வந்து நம்ம பேக்கெட்டை பிரித்து ஊற்றுறப்போ கண்டிப்பாக அங்கேயும் இங்கேயும் சிந்திடுவோம். இப்போது நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி எண்ணெய் பேக்கெட்டை பிரித்து ஊற்றி பாருங்கள். நல்லா ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் எண்ணெய் பாட்டிலை ஃபில் பண்ணிவிடுவோம். எந்த பயமும் இல்லாமல் கீழே சிந்திடுமேன்னு. நம்மளை விட வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா ரொம்பவே சிரமப்படுவாங்க. இந்தமாரி எண்ணெய் பேக்கெட் பிரித்து ஊற்றுறதுக்கெலாம். அவங்களுக்கு இந்த வீடியோவை போட்டு காமிங்க, இல்லை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழேயே சிந்தாமல் எண்ணெய் பாட்டிலை ஈஸியாக ஃபில் பண்ணிவிடுவாங்க. அதே நேரத்தில் பாட்டிலில் எண்ணெய் பிசுக்கும் இருக்காது. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்மள முக்கால்வாசி வீடுங்களில் வந்து அஞ்சரைப்பெட்டி டப்பா யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இது மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் இல்லை பிளாஸ்டிக் டப்பாங்களில் மிளகு, ஜீரகம், கடுகுன்னு போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பதட்டமே இல்லாமல் வேலை பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒன்று ஒன்றுத்தையாக திறந்து யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் எனக்காவது ஒரு நாள் அவசர ஆபத்துக்கு சீக்கிரமாக சமைக்கிறப்போ ஒன்று ஒன்றா திறந்து எடுக்கக்குள்ளே கொஞ்சம் டென்ஷன் ஆக தான் செய்யும். நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, தாளிப்புன்னாவே கடுகு, ஜீரகம், வெந்தயம் தான் சேர்ப்பேன். அந்த மூணுத்தையும் வந்து கடுகை விட ஜீரகம் கொஞ்சம் கம்மியாக, ஜீரகத்தை விட வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக ஒரு பாட்டிலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே டப்பாவாக ஸ்டோர் பண்ணிக்கிறதுங்க. இப்போ தாளிப்புக்கு தேவைன்னா இந்த ஒரு டப்பாவை திறந்தால் போதும். ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டால் போதும். வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்மளை எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. சந்தைக்கெலாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக வந்து இந்த குட்டி குட்டி கேரட்லாம் வந்து பிளேட்டில் வச்சு விற்றுட்ருப்பாங்க. நம்மளும் சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமாக வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த கேரட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரம் வீணாக போயிடுங்க. 2 நாள் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 4-5 நாள் வச்சு சமைக்கணுன்னா அதோட தலைப்பகுதியும் கீழே அடியிலையும் கட் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள். 4 நாள் ஆனாலும் கண்டிப்பாக கெட்டு போகாதுங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வீடியோக்காகலாம் இது வந்து 10 நாள் கெட்டு போகாமல் இருக்கும், 20 நாள் கெட்டு போகாமல் இருக்கும்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி கேரட் வந்து கொஞ்சம் சீக்கிரமே கெட்டு போகிறது தான். வாங்கின உடனே யூஸ் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஒரு 4 நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்தமாரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எறும்பு கிட்டேருந்து ஸ்வீட் டப்பாவெல்லாம் பாதுகாத்து வைக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். எறும்பு சாக் பீஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம் தான். இல்லாத சமயத்தில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்வீட் டப்பாவை இந்தமாரி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக எத்தனை நாள் ஆனாலும் எறும்பு கிட்டக்க வரவே வராது. நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.